திமுக பேச்சாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர் தமிழ்தாசன். திமுக பேச்சாளரான இவர் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்துள்ளார். அப்போது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸின் கடந்த கால அரசியல் நிலவரம் குறித்து தமிழ்தாசன் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்தாசனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் கடலூர் மாவட்ட வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்தவர் என கூறி தமிழ்தாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வேறு செல்போன் நம்பர்கள் மூலம் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படும் நிலையில் இது குறித்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்தாசன் புகார் அளித்துள்ளார். அவங்க பேரை சொல்லலை, நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ அதுவும் சொல்லலை. நான் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன், ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொன்னக்கூடிய எந்த ஒன்றியம், உங்கள் பேர் என்ன என்றெல்லாம் நான் கேட்டபோது எதுவுமே சொல்லலை. அவர் மிரட்டுகிற தொனியில் பேசினார். ராமதாஸ் அவர்களை பற்றி பேசக்கூடாது, பாமக தலைவர் ராமதாஸை நீங்கள் பேசவே கூடாது என்று அச்சுறுத்துகிற வகையில் அவர் பேசினார். அதிமுக மகளிரணி செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக பெண் நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியைச் சேர்ந்தவர் கோகிலா அதிமுக மகளிரணி பகுதி செயலாளராக பதவி வகித்து வருகிறார். மேலும் இவரது கணவரும் ரவுடியுமான ஜான் கென்னடி பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் கைதானது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதுப்பேட்டையைச் சேர்ந்தவரும் அதிமுக மகளிரணியின் 63வது வட்ட செயலாளருமான வாணி என்பவர் கோகிலாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதிமுக கட்சியின் வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ பதிவிட்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் கோகிலா அளித்த புகாரின் பேரில் வாணியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.